நிரோஜன், சார் ஆல்ரெடி கிரிப்டோ படிச்சிருக்கீங்களா வெளியில? ஓம் சார் நான் இருக்கும்போது 2-3 முறை என்ட்ரி செய்துள்ளதுண்ணா. 3 தடவை படிச்சிருக்கீங்களா? ஓம் சார் 3 முறையில 2 முறை ஏமாற்றம் இருக்கு சார். ஒரு முறை நான் காசை ஃபுல்லா பே பண்ணிச்சு, அவர் எங்களை பேசவே விட மாட்டார் சார். இந்த மாதிரி நீங்க கேட்குற மாதிரி எதுவுமே கதைக்க விட மாட்டாரு. கிளாஸ் ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் இதுவரைக்கும் யாரும் கதைச்சது இல்லை. லிங்க் வந்து ஷேர் பண்றது இல்லை. அப்ப நான் கேட்கும்போது இல்ல அப்படிலாம் ஷேர் பண்றது இல்லை அப்படி அப்படின்னு கடைசி வந்து கிளாஸ் அப்படியே மூடிட்டாங்க. 2வது முறை வந்து ஒருத்தர காசு போட்டுச்சு, பாதியில கிளாஸ் முடியும் அப்படியே நின்றாச்சு. எங்களுக்கு நேரடியாக அவங்களோட கதைக்கு கிடைக்குது. கிளாஸ் நல்லா இருக்குன்னா போன 2 கிளாஸ் விட்டது ரொம்பவே நல்லா இருக்கு. நிறைய அட்வைஸ், கஸ்டமர் சப்போர்ட் நல்லா இருக்கு சார். நான் அந்த கோர்ஸ் ஒரு முறை ரிவ்யூ கேட்டப்ப இந்த கோர்ஸ் ஃபுல்லா முடிஞ்சதுக்கு பிறகு நான் ரிவ்யூ பண்றேன்னு நான் வாட்ஸ்அப்ல மெசேஜ் போட்டிருக்கேன். கிளாஸ் ரொம்ப நல்லா இருக்கு சார், எந்த குறையுமே இல்லை. எனக்கு அந்த 2 கிளாஸை விட இது ரொம்ப பெட்டர் சார். ஓகே, சூப்பர் சூப்பர். நல்லா இல்லை ஃபீட்பேக் கேட்பாங்க கடைசியா. பட் எனக்கு உங்களோட ப்ரோக்ரஸ் நடுவில் தெரியணுமே. ஸோ அதுக்காக வேண்டி தான் நான் இந்த ஸ்கோர்களை வச்சு கொண்டு செக் பண்ணி பார்க்குறது. அப்போ இன்றைக்கி எல்லார்டையும் இதை கேட்டுட்டு கிளாஸை ஸ்டார்ட் பண்ணுவோம்ன்ற மாதிரி ஒரு ஐடியாவில் இருந்தேன். இன்றைக்கி கிளாஸ் நடக்க இல்லைன்னாலும் பரவாயில்ல, எல்லார்ட்ட அப்டேட்டையும் எடுத்துக்கொள்ளும்ன்ற மாதிரி ஒரு ஐடியா இன்றைக்கி. எப்போ தான் எனக்கு எல்லாரும் சார்பாகவும் ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் சார். இப்போ உங்களோட கான்டாக்ட் நம்பர் எங்கள்கிட்ட யார்ட்டையும் இல்லை சார். அந்த அப்படி இப்போ நாங்கள் ஏதாவது ஃபீட்பேக் அனுப்புறதா இருந்தாலும் அப்படி இருந்தாலும் உங்களோட கான்டாக்ட் எங்களுக்கு நேரடியாக இல்லை யாருக்கும். நாங்கள் இந்த கிளாஸில் மட்டும்தான் இது பண்ணுறோம். அப்படி ஏதாவது ஒரு கான்டாக்ட் நாங்கள் அடிக்கடி சொல்லப்படுத்த மாட்டோம். ஏதாவது ஃபீட்பேக் எடுத்துக்கொள்றதுக்கு நாங்கள் ஒரு ஃபீட்பேக்கை தாரத்துக்காவது அப்படி ஒரு இது இருந்தால் நல்லா. அதுக்கான டிஸ்கஷன் இன்றைக்கு நான் டீமோட்ட சொல்லியிருந்தேன். ஸோ இன்றைக்கு உங்களுக்கு அப்டேட் ஒன்று தருவாங்க. இது பிறகு நீங்கள் வந்து என்ன கண்டெக்ட் பண்ணிடலாம். அதுக்குண்டு ஒரு டைம் கூட ஒதுக்கியிருக்கிறேன், ஒரு 2 hours மாதிரி பர் டே. ஸோ நீங்கள் அந்த டைம்ல எனக்கு நீங்கள் கழிச்சு கொள்ளையிலும் உங்களுக்கு செக் பண்ணியும் கழிச்சு கொள்ளையிலும். பட் செட்டில் நான் வாய்ஸ் தான் போடுவேன். ஸோ அதுக்கான அப்டேட்ஸ் உங்களுக்கு இன்றைக்கு எல்லா குரூப்லையும் கிடைக்கும், எல்லா பேட்சுக்கும். சரி, அப்போ நீங்கள் 2 hours மாதிரி கழிச்சு அந்த டைமுக்குள்ளே உங்களுக்கு ஸ்பெண்ட் பண்ணி. ஓகே சார். நிரோஜன், நீங்க ஏமாத்தினு சொன்னீங்களே, அதாவது ஏமாற்றப்பட்டீங்கன்னு சொல்லி, அதுல என்ன கிளாஸ ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணல அப்படியா, இல்ல படிச்சுதான் இல்லையா? இல்ல சார், முதல்ல எங்களுக்கு ஒரு ஜூம்ல ஒரு சின்ன முதல் ஒரு வெபினார் செஞ்சாங்க சார். நான் ஜாயின் ஆகணும் சார். அந்த டைம்ல நான் என்னோட 8 முடிச்ச காலம் சார், 2020. அப்ப சரின்னு போடலான்னு சார் நானும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அதுல போய் சேர்த்து விட்டு சார். கடைசியில அவங்க எங்களுக்கு கதைக்க விடல சார், அந்த கிளாஸ்ல கதைக்க விடல. அப்ப நான் கொண்டுட்டு போன ஆல்சோ அந்த கூட இருந்தேன், ஒரு 7-8 பேர் நான் கொண்டு போயிருந்தேன் சார் அதுல. அப்ப அவங்க கதைக்க விட கிளாஸ் ஃபீஸ் ரொம்ப குறையுது சார். 15,500 தான் சார் ஃபுல்லா கட்டணும். அது ஒரே பேமெண்ட் தான் சார். நாங்கள் அந்த முதல் பேமெண்ட்ல 5,000 போட்டு சார், மிச்சம் 10,500 பிறகு போட்டோம் சார். அப்ப அவங்க கதைக்க விடல சார். நடுவில் கிளாஸ் போயிட்டு இருந்தது. கிளாஸ் இந்த மாதிரி நோட்ஸையும் தர மாட்டாங்க சார். நான் உங்களுக்கு ஒரு குரூப் சிக்னல் குரூப் இருக்கு, அதை நான் எட் பண்ணி விடுவோம், நாங்கள் ட்ரேட் பண்ற மாதிரி உங்களுக்கு காசு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கடைசி அது ஃபுல்லா ஏமாட்டம் தான் சார். ஃபுல்லாவே இதுல எங்களுக்கு கதைக்கும் விடல சார். எங்களுக்கு ஒழுங்கா நோட்ஸ் கிடைக்கல, யார் படிப்பிக்கிறான்னு தெரியாது, எதுவுமே தெரியாது சார். அதான் சார் ஏமாற்றம். அதுல 2வது கிளாஸ்ல சார் நடந்தது வந்து காசு மட்டும்தான் சார் எடுத்தேன். கிளாஸ் பாதியிலே நிப்பாட்டிட்டாங்க, நோட்ஸ் கொஞ்சம் தந்தாங்க, பாதியிலே நிப்பாட்டிட்டாங்க. அதான் சார் ஏமாற்றம். ஸோ நம்ம இடத்துல அப்படி நடக்க மாட்டாது. நீங்கள் ஃபுல்லாக லேர்ன் பண்ணி பாருங்கள். ஓகே, தேங்க்யூ.